ரிக்வெஸ்ட் என்னங்க, நான் எல்லா பொண்ண பார்த்த அப்பாவுக்கும் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, இன்னைக்கு 100% பொண்ணுங்க படிச்சிருக்காங்க. மினிமம் குறைஞ்சபட்சம் 10ஆம் கிளாஸாவது படிச்சிருக்காங்க. அதிகபட்சம் ஆண்களை விட அதிகமான லிட்ரேச்சர் உள்ளவங்க பெண்கள் தான். இருந்தாலும் நம்ம எல்லாரும் அப்பா அம்மாவும் வரதட்சணை கொடுக்குறாங்கன்றபோது அது நான் உள்பட எனக்கும் அதே தான். நான் ரொம்ப கில்ட்டி கான்ஷியஸாக இருக்கேன் அந்த விஷயத்தில். ஆனால் நான் கொடுத்தது வந்து என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு தான். ஆனால் இனிமேல் எவனாவது பொண்ணு பார்க்க வந்து வரதட்சணை என்ன பொண்ணுக்கு போடுவான்னா அப்போவே செருப்பை கழட்டி வச்சு வெளியே அனுப்புங்க. அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இதை பண்ணீங்கன்னா உங்கள் பொண்ணு நல்லா இருப்பா. இல்லை எனக்கு வசதி இருக்குது, என்ன மாதிரி ஒரு முட்டாள்தனமாக எனக்கு வசதி இருக்குது, நான் கொடுப்போம், என் பொண்ணுக்கு தானே கொடுக்குறோம், அவன் கேட்குறான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பொண்ணு வாழ்க்கையும் நல்லா இருக்காது. இது மாதிரி பல பெண்ணுங்களும் அழிந்து போவாங்க. ஆனால் எவன் ஒருத்தன் நம்மக்கிட்ட வாங்கி போய் பொண்ணுக்கிட்ட வாங்கிட்டு போய் பொழைக்கணும்னு நினைக்கிறான்னா அவன் ஆம்பளை கிடையாதுங்க. அந்த ஃபேமிலி நல்லா இருக்காது. இது மாதிரி கேடுகட்ட ஃபேமிலியாக தான் இருக்கும். நீங்கள் தயவு செஞ்சு அப்படி கேட்குறவன முதல்ல செருப்பால் அடித்து வெளியே அனுப்புங்க. அவங்க பொண்ணுங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை நிச்சயம் வருவார். என் பொண்ணுக்கு நடந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் வேணாம். என் பொண்ணு அவ்வளோ சந்தோஷமான போன பொண்ணுங்க 12 மணி நேரத்தில் உயிரோடு இல்லை. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எவனுக்குமே வரதட்சணைன்னு எவன் கேட்டாலும் செருப்பால் அடிங்க.